முருகா சரணம். பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. எப்பவும் போலவே இன்றைக்கும் ஒரு முக்கியமான வேண்டுதல். முருகருக்கான பாடல் பாடிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். டகு டகு டைகு டிகு டங்கு டிங்கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து எந்தனையாளும் ஏரகச் செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதென்று. நான் என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனேன். அங்கே பார்த்திங்கன்னா அந்த வீட்டுடைய தலைவனுக்கு கையில் கட்டு போட்டிருந்தாங்க. பக்கத்தில் அவருடைய குழந்தையும் இருந்தது. அந்த குழந்தை +2 படிக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே கையில் கட்டு போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்கும்போது தான், ஒரு முறை வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி கை உடைஞ்சி அது க்யூர் ஆகிற சமயத்தில் திரும்பவும் அதே கையில் அடிபட்டு 2வது முறையாக போல்ட் போட்டு கை அதே கையில் அடிபட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கும் சும்மா நடந்து போயிட்டு இருக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு விபத்து மாதிரி ஏற்பட்டு அந்த பொண்ணு கையில் போட்டிருக்கு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா +2 படிச்சிட்ருக்கு. எக்ஸாம் வேறு. என்ன பண்ணுறது? ஸ்கூலில் போய் கேட்டால், சரி அதுக்காக வேறு ஒரு பொண்ணை உட்கார வைக்கிறோம் எழுதுறதுக்கு, நீங்கள் சொல்லுவீங்களா, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. பட் அந்த பொண்ணு அந்த கை வலியோடையும் கூட நானே எழுதிக்கிறேன்னு சொன்னிச்சு. அந்த பொண்ணோட நிலைமையை நினச்சி பாருங்கள். அடுத்தடுத்து ஆக்சிடெண்ட் நடக்கிற அவரையும் நினச்சி பாருங்கள். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஏதோ ஒரு கெட்டது நடக்கிறது, இதோட போச்சேன்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. முருகர்கிட்ட வந்து அவருக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். அந்த குழந்தை +2 எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதணும். நல்லா படிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து எக்ஸாம் எழுதும்போது பல தவறுகள் செய்வாங்க. இந்த பொண்ணு அந்த கைவலியோடு எப்படி எழுத போகுதுன்னு தெரியல. அதனால தான் முருகர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்க போகிறோம். அந்த பொண்ணு நல்லா எக்ஸாம் எழுதி நிறைய மார்க்கோடு வெளியில் வரணும். அவருக்கும் சீக்கிரமே குணமாகணும். முருகா சரணம்.